முதல்ல வந்து ஒரு சாதாரண மனிதன் ஒரு மலையில் போய் ஒரு குடிசை போடவே முடியாது. அப்போது இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்குற வரைக்கும் அரசு என்ன செய்தது? உலகமே இல்லை, திடீர்னு ஒரு இயற்கை பேரழிவை நம்ம சந்திச்சிட்டோம், இனிமேல் அவ்வளோதான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம்னா அந்த ஸ்கூலில் படித்த ஒரு மாணவன் இருந்தால் இந்த உலகத்தை மறுபடியும் உண்டு பண்ண முடியும். அவ்வளோ பெரிய பெரிய விஐபிகள் வராங்க. இதெல்லாம் எதன் அடிப்படையில் வராங்க? அப்போ ஏதோ ஒன்று அவங்களுக்கு நடக்குது, அவருடைய நம்பிக்கை அங்கே விதைக்கப்படுது. எப்படி அந்த விவசாயத்தை ஒரு புல்லிருந்து கொண்டு வர முடியும் அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு கலையை கற்றுக் கொடுக்குறாரு. இது கிடையாது இந்த கல்வியை, இது நம்ம இந்தியாவுக்கே பெருமை. இப்போ இந்த பிரச்சனை வந்த பிறகு அவர் ரொம்ப வேதனைப்பட்டார். உங்க முன்னாடி நிரூபிக்க முடியும் அவர்கிட்ட பேசி. எனக்கு நக்கியோட கோபால்லாம் பார்த்தா எரிச்சலா வரும். ஏன்னா அவங்க காசு கொடுக்கலன்னா நீங்க என்ன வேணாலும் பண்ணுவீங்களா? சரி, இப்போ உன் பார்வையில சத்குரு குற்றவாளி அப்படின்னு வச்சுக்கோமே, அதுக்காக அவன் இவன் உங்களுக்கு என்ன ஆதாயம் இருக்குன்னு நினைக்கிறீங்க சார் அவங்க இது மாதிரி ஒரு குற்றம் சுமத்ததுனால? அங்க ஈஷா யோகாவோட இவங்க டிமாண்ட் பண்றாங்க, நான் அப்படி எழுதுவேன் இப்படி எழுதுவேன்னு சொல்லிட்டு காசு கேட்டு திறன்பேசி ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். ஈஷா யோகா மையம் அப்படின்ற ஒரு ஆன்மீக ஸ்தலத்தை பற்றியும், அதுவும் இல்லாமல் அதோட நிறுவனர் அந்த ஜக்கி வாசுதேவ் பற்றியும் நிறைய சர்ச்சைகள் சோஷியல் மீடியாவில் போயிட்டுருக்கு. அந்த சர்ச்சைகளை மட்டும் எதுக்காக பெருசாக்குறீங்க? அந்த சத்குரு பண்ண எவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் ஏன் யாருமே பேச மாட்டீங்க அப்படின்ற பல கேள்விகளோட இன்னைக்கு நம்ம கூட புஷ்ப பிரசன்ன ஜோதிடர் NRVG நாராயணன் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் மேடம். ஐயா சிவ 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 சிவா ரகரா ரகரா, சிவ 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 சிவா ரகரா ரகரா, சர்வம் வைகுண்டமயம் சிவ சிவ நாராயணன். சொல்லுங்க மேடம். இப்போ ஒரு ஆன்மீகவாதியான சத்குருவை பத்தி நிறைய டாக்ஸ் வந்து சோஷியல் மீடியால போயிட்டு இருக்கு. ஆனா வந்து ஏன் இதை மட்டும் பெருசாக்குறீங்க அப்படின்ற பல கேள்விகளை நீங்க எங்ககிட்ட கேட்டிருந்தீங்க. அந்த கேள்விகள் எதுக்காக உங்களுக்கு வருது? இவ்வளவு சர்ச்சை போயிட்டு இருக்க நேரத்துல நீங்க மட்டும் ஏன் சார் ஆதரவா பேசுறீங்க? இது ஆதரவுன்னு சொல்ல முடியாது, அதே சமயத்தில் குற்றம்னு சொல்ல முடியாது. ஒரு பொதுப்படையான ஒரு கருத்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு விஷயம் தவறாக இருந்திருந்தால் இத்தனை ஆண்டுகளாக அது பயணிச்சிருக்க முடியாது ஒரு விஷயம். ரெண்டாவது, அவரை பற்றி முக்கியமாக வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு பார்த்தீங்கன்னா, காட்டை அழிச்சு வனத்தை அழிச்சு அந்த இடத்த இது பண்ணி எல்லாமே ஆக்கிரமிச்சு வச்சிருக்கிறாருங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது எல்லாமே அவங்க சொல்கிறது உண்மையாக இருந்திருந்தால் இதையே ஏன் ஆரம்பத்திலே அரசு கண்டுக்கல? முதல்ல வந்து ஒரு சாதாரண மனிதன் ஒரு மலையில் போய் ஒரு குடிசை போடவே முடியாது. அப்போது இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்குற வரைக்கும் அரசு என்ன செய்தது? இது ஒரு கேள்வி. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, அவர் வந்து ஆரம்ப காலத்தில் அந்த இடம் எப்படி இருந்ததுங்கிற வீடியோ ஆதாரம் இருக்கணும். ஆரம்ப காலத்தில் அந்த இடம் எப்படி இருந்துச்சு, அதனுடைய ஃபோட்டோ வீடியோ அந்த நேரத்தில் அது எப்படி இருந்துச்சு, அவர் உருவாக்குறதுக்கு முன்னாடி, உருவாக்கிய பிறகு எப்படி இருக்கிறது. அப்போ அந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கணும். அப்போ அழிச்சிருக்காரா உண்டாக்கியிருக்காரா, அழிஞ்சிருக்கா உண்டாயிருக்கா அப்படிங்கிற உண்மை தெரிய வரும். ரெண்டாவது, அவர் உண்மையிலேயே குற்றம் செய்திருந்தால் அந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டால் தண்டனை கிடைக்க போகுது. நம்ம அவங்க ஆதரவாகவும் பேசலை தப்பாகவும் பேசலை. அவர் உண்மையிலேயே குற்றம் செய்திருந்தால் அந்த குற்றத்துக்கான தண்டனை அவர் வாங்க போகிறாரு. அப்போ அந்த குற்றத்தை நிரூபிக்கக்கூடியவருடைய கடமை யாருடையது? யார் குற்றம் நிரூபிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க நிரூபிக்கணும். நிரூபிச்சுட்டு அந்த குற்றத்தை பற்றி சொல்லணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, அந்த கல்வி, அதாவது ஈஷா யோகாவில் நடக்கக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 விதமான கல்வி அமைப்பு இருக்காங்க. ஈஷா வித்யான்னு ஒன்று இருக்குது, சமஸ்கிருதின்னு ஒன்று இருக்குது, ஹோம் ஸ்கூல்னு ஒன்று இருக்குது. இதில் ஹோம் ஸ்கூல்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இப்போ நடந்து கொண்டு இருக்கக்கூடிய சர்ச்சை பார்த்தீங்கன்னா ஹோம் ஸ்கூலை பற்றி அதனால தான் போயிட்டுருக்கு. இந்த ஹோம் ஸ்கூல் வந்து நல்லா பணக்காரங்க செழுமையாக இருக்கக்கூடியவங்க அதை செய்யக்கூடிய விதத்தில் அந்த ஹோம் ஸ்கூலை அவர் வந்து அமைச்சு வச்சிருக்கிறார். அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஈஷா வித்யா இருக்குது பார்த்தீங்களா, அது ஃப்ரீ ஸ்கூல். அது தூத்துக்குடியில் தான் முதல்ல ஆரம்பித்தாங்க. இப்படி அங்கே வந்து இப்போ பணம் இல்லாதவர்கள், ஏழை எளியவர்கள், பலனடையணும்னு நினைக்கக்கூடியவங்க எளிதாக பலனடைகிறதுக்காக அதை ஃப்ரீயாகவே அவர் சர்வீஸ் செஞ்சுட்டு வராரு.
அப்போ அவருடைய சர்வீஸினுடைய ஒரு பக்கத்தை நம்ம பார்க்கணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா சமஸ்கிருதி. இந்த சமஸ்கிருதி பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ணுறாருன்னா எந்த ஒரு பாடத்திட்டத்திலையும் இல்லாத ஒரு கலையை அவர் கற்றுக் கொடுக்குறாரு. எந்த மொழியில கற்றுக் கொடுக்குறாரு சார்? அதில் சமஸ்கிருதமும் வரும், தமிழும் வரும், வேற மற்ற பரிபாஷை. ஆமாம், தமிழ் மொழி இருக்கு, மற்ற பாஷைகளும் வரும். யார் யார் எந்த தாய்மொழியை சார்ந்தார்களோ அந்த தாய்மொழியின் மூலியமாகவே அங்கே கல்வி கற்பிக்கப்படுகிறது. அந்த கல்வியினுடைய மகத்துவம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த உலகம் திடீர்னு சதஞ்சிச்சுன்னு வைங்களேன், உலகமே இல்லை, திடீர்னு ஒரு இயற்கை பேரழிவை நம்ம சந்திச்சிட்டோம், இனிமேல் அவ்வளோதான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம்னா, அந்த ஸ்கூலில் படித்த ஒரு மாணவன் இருந்தால் இந்த உலகத்தை மறுபடியும் உண்டு பண்ண முடியும். சர்வைவ் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் என்ற ஒரு கட்டமைப்பை அங்கே அவர் உருவாக்கிட்டு இருக்காரு. அவர் என்ன பண்ணுறாருன்னா புத்தக புழுவாக இல்லாமல் வாழ்வியலுக்கு என்ன தேவையான விஷயங்களோ அதை மாணவர்களை வச்சு கற்றுக் கொடுக்குறாரு. அது எது மாதிரியான கல்வியை பார்த்தீங்கன்னா, பாம்பு பிடிக்கிறதுல இருந்து, சமைக்கிறதுல இருந்து, இசைக்கிறதுல இருந்து, ஒரு மனிதன் தன்னை உணர்ந்து இயற்கையோடு ஒன்றி வாழ்வதற்காக அந்த தன்னைத்தானே சுத்தப்படுத்தி இந்த உலகையும் சுத்தப்படுத்துவதற்கான மகத்துவ கல்வி அது. இது எங்கேயுமே இந்த கல்வி உலகத்திலே கிடையாது. ஆனா அந்த கலைகள் எல்லாம் அவங்க கத்துக்கணும் அப்படின்னும் போது சில கட்டுப்பாடுகளுக்கு உடன்படணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்களே. எக்ஸாம்பிளுக்கு வந்து மொட்டை அடிச்சு விடுறது, அந்த அரை நிர்வாண தியானம் பண்ணணும், அந்த மாதிரி கட்டுப்பாடுகள் இருக்கிறதா சொல்றாங்க. இது நம்ம பார்க்காம சொல்ல முடியாது. அங்க என்ன நடக்குது, உண்மையிலே என்ன நடக்குதுன்னு தெரியாம நம்ம பார்க்காம சொல்ல முடியாது. மொட்டை அடிச்சுக்கிறதனுடைய சாஸ்திரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, புத்திஸ்ட்டு மொட்டை அடிச்சுக்கிறாங்க. இப்போ புத்திஸ்ட்டில் ட்ரைனிங் கொடுக்குறாங்க இல்லையா, புத்திஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சின்ன வயசு பையனாக இருந்தாலும் அவங்க மொட்டை அடித்து தான் அவங்க ட்ரைனிங் ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அங்கே அது கொடுமைப்படுத்துகிறாங்கன்னு அர்த்தமா? இல்லை இல்லையா? அது அந்த மத வழிபாட்டினுடைய ஒரு வழித்தடம். மொடி எடுக்கும் பொழுது அந்த மண்டையானது ஃப்ரீ ஆகுது, மைண்டு வந்து ஒரு நிலைக்கு வருது, அவங்களுக்கு ஒரு தியானம் பண்றதுக்கு, இதுக்கெல்லாம் ஒரு வழிவகை. அது ஒரு அடிப்படை கல்வியில அதுவும் ஒரு இருக்கு. அவர் மட்டும் ஃபுல்லா முடி தாடி எல்லாம் வச்சிட்டு லென்த்தா அப்படி வச்சிருக்காருல்ல. ஏன் அவரும் அந்த பயணத்தை கடந்து வந்திருக்கலாம் இல்லையா? அவரும் ஆரம்ப காலத்துல அந்த மொட்டை அடிச்சு அந்த இதுங்கெல்லாம் கத்துக்கிட்டு வந்திருக்கலாம் இல்லையா? அது நமக்கு தெரியாது இல்லையா? அப்போ ஒரு கல்விங்கிறது வந்து எப்படி வரணும் அப்படிங்கிற ஒரு கோட்பாடு வந்து அதை வகுத்தவங்களுக்கு தான் தெரியும். அதை வந்து நம்ம பொதுவாக பார்த்துட்டு நம்ம குற்றம் சொல்லிட முடியாது. சரி, இதெல்லாம் குற்றமாகவே இருந்தாலும், இதெல்லாம் பிரச்சனையாகவே இருந்தாலும், இதெல்லாம் உண்மையிலே அங்கே இதாக இருந்தாலும், ஏன் இதுக்கு முன்னாடி இந்த பிரச்சனை வரல? அங்கே பாதிக்கப்பட்டவங்க தானே அதை கொடுக்கணும். அங்கே படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய மாணவர்களோ பெற்றோர்களோ அவங்க வந்து எங்களை இப்படி கொடுமைப்படுத்துறாங்க, நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லி அவங்க தானே இதை சொல்லணும். முன்னாடி சொல்லியிருக்காங்கல்ல சார், அந்த அங்க இருந்த ஒரு பெண்ணோடைய அவங்க அப்பா காமராஜன்றவர் வந்து என் பெண்ணை அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு இந்த மாதிரி கொடுமைப்படுத்துறாங்க, என் பொண்ணை மீட்டு கொடுங்க அப்படின்னு அந்த காமராஜ் வந்து கோர்ட் வரைக்கும் அந்த விஷயம் போனதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா? அது முன்னாடி செய்தியெல்லாம் வந்துச்சு. அதை அந்த பெண் ஒத்துக்கல. சம்மந்தப்பட்ட இப்போ நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் ஒரு மெச்சூர் ஆகிட்டீங்க, உங்களுக்கு வந்து எந்த முடிவு எடுக்கக்கூடிய தகுதி உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் குற்றத்தை ஒத்துக்கொண்டால் தானே. இப்போ நீங்கள் மெச்சூர் ஆகிட்டீங்கன்னா நீங்கள் உங்கள் விரும்பின கணவராக கல்யாணம் பண்ணிக்கிறாங்களோ சட்டமே இருக்குது. அப்போ நீங்கள் விரும்பின வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமை உங்களுக்கு இருக்குது. அப்போ நீங்கள் வந்து என்னைய கொடுமைப்படுத்துறாங்கன்னு நீங்கள் சொன்னால் தானே அது சட்டம். உங்களுக்கு பதிலாக உங்கள் அப்பா சொன்னால் அது செல்லாத, நீங்கள் ஒத்துக்கணும்ல. இல்லை என்னைய நல்லா வச்சுருக்காங்கன்னு நீங்கள் சொல்லும்போது அது எப்படி நிரூபணமாகும்? எந்த குற்றமும் நிரூபணம் ஆகணும். நிரூபணம் ஆனால்தான் அது குற்றம். நிரூபணம் ஆகலாம்னா அது குற்றம் இல்லை. இப்போ அவரை நம்ம பொதுவாக தவறுன்னு நம்ம சொல்லிட முடியாது. இந்த மாதிரி நல்ல விஷயங்களும் அங்கே நடந்துகிட்டு இருக்குது. அப்போ நல்லது எது கெட்டது எதுன்னு அதை பார்த்து அலசி ஆராய்ச்சி அதில் உள்ள உண்மைகளை வெளியே கொண்டு வரணும். தப்பு செஞ்சிருந்தா தண்டனை யாராக இருந்தாலும் அனுபவிக்கணும், அதில் மாற்றுக்கருத்தே கிடையாது. அரசியல் பின்புலமும் நிறைய செலிபிரிட்டிஸ் அந்த அரசியல் தலைவர்களுடைய சப்போர்ட் இருக்கிறதுனால தான் இன்ன வரைக்கும் அவருடைய குற்றங்கள் வெளிவரலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்கல்ல சார். பொதுமக்கள், மீடியா எல்லாமே 1000 காரணங்கள் சொல்லலாம். எதா இருந்தாலுமே இப்போ உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்கிறதா இருந்தாச்சுன்னா, நம்ம தமிழ்நாட்டில் முதல்வராக இருக்கும்போது தமிழ்நாட்டில் யார் செல்வி ஜெயலலிதா அவர்கள், மறைந்த செல்வி ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் பொழுது தான் சிறைச்சாலைக்கு போனாங்க, தெரியுமா? அப்போ எப்படி போனாங்க? அவங்க பவரில் தானே இருந்தாங்க. ஒரு முதலமைச்சரா மத்திய அரசு வந்து வேற தானே சார் இருந்தாங்க, அவங்களுக்கு ஆப்போசிட் பார்ட்டி. அதாவது இவங்க முதலமைச்சர் இல்லையா, ஒரு சிஎம் தூக்கி உள்ள போடுறாங்க, தண்டனை கொடுக்குறாங்கன்னா அப்ப அங்க குற்றம் நிரூபிக்கப்பட்டதுனால தானே போனாங்க. அது சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிடுச்சுல சார். மாநில அரசை தாண்டி மத்திய அரசுக்கு வந்து ஒரு முதலமைச்சரை விட ஒரு சாமியார் பெரியாளா? சாமியார் தூக்கி உள்ள வைக்கல, மத்திய அரசு தானே, சுப்ரீம் கோர்ட் தானே தூக்கி உள்ள வச்சிருக்காங்க. அதான் நான் என்ன சொல்றேன், இப்போ மறைந்த செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய இதை எடுத்துக்கோங்க, அவரை விட ஈசா பெரியாளா? ஆனா செல்வி ஜெயலலிதா தூக்கி உள்ள வச்சாங்க இல்லையா? அப்ப ஜெயலலிதா மத்திய அரசுக்கு ஆப்போசிட்டா இருந்தாங்க, ஜக்கி அவங்களுக்கு வந்து ஆதரவா இருக்காரு. அப்போ இவருக்கு தானே அவங்க வந்து அப்படி பார்த்தா இப்ப நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி வந்து ஈசாக்கு ஆதரவுங்கிறீங்களா எதிர்ப்புங்கிறீங்களா? எதிர்ப்பு தான். எதிர்ப்புங்க எதன் அடிப்படையில் எதிர்ப்புன்னு சொல்றீங்க?
இவங்க வந்து திராவிடம் பேசுறாங்க, அவர் ஆன்மீகம் பேசுறாரு. ஆன்மீகத்துக்கு ஆப்போசிட் திராவிடம் தானே சார், அப்ப எதிர்ப்பு தானே? அது அப்படி சொல்ல முடியாது. திராவிடங்கிறது கொள்கை, ஆன்மீகங்கிறது மதம் சேர்ந்தது. இல்ல ரெண்டுக்கும் வேறுபாடு மத இருக்கு. பற்றுக்கும் அந்த மத இப்ப ஈசா வந்து மதவாதி கிடையாது, அவர் ஒரு ஆன்மீகவாதி. ஈசாவனுடைய இதுல இருக்கக்கூடியவங்க பாத்தீங்கன்னா எல்லா மதத்தினரும் இருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு நடிகர் விஜயோடைய அப்பா வந்து கிறிஸ்டின் தான், அவரே அங்க இருந்தாரு, அவரே ஈசாட்ட பேட்டிலாம் கேட்டிருக்கிறாரு. அந்த பேட்டிகளை பற்றி அவர் இது பண்ணியிருக்கிறாரு. நடிகர் ராஜேஷ்லாம் பேட்டி கேட்டிருக்காரு. இப்படி நிறைய கிறிஸ்தவர்கள் வந்து அவர்கிட்ட பேட்டி கேட்டு அதில் உள்ள நல்ல விஷயங்களெல்லாம் போட்டிருக்காங்க. மதங்களை கடந்து தான் அவர் நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. அது வந்து ஒரு ஆன்மீக செயலாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வருஷம் அவருக்கு எவ்வளோ கூட்டங்கள் அங்கே வருது, சிவராத்திரிக்கு எவ்வளோ பக்தர்கள் வெளிநாட்டுலலாம் இருக்காங்க. காசு கொடுத்து தான் அந்த செலிபிரிட்டிஸ் எல்லாம் வர வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சும். அதனால் அவருக்கு என்ன நன்மை? நம்ம ஒரு பொதுப்படையாக ஒரு விஷயங்களை பேசும்போது இவ்வளோ பேரை காசு கொடுத்து கூட்ட முடியுமா? ஒரு கட்சி மகாநாட்டை விட பல்மடங்கு கூட்டம் கூடுது, அவ்வளோ பெரிய பெரிய விஐபிகள் வராங்க. இதெல்லாம் எதன் அடிப்படையில் வராங்க? அப்போ ஏதோ ஒன்று அவங்களுக்கு நடக்குது, அவருடைய நம்பிக்கை அங்கே விதைக்கப்படுது, அதன் மூலயமா பலன் அடைகிறாங்க, மன அமைதி அடைகிறாங்க. நிறைய காசு இருக்கக்கூடியவங்களுக்கு இன்றைக்கி நிம்மதி இல்லை, அந்த நிம்மதியை கொடுக்குறாரு. அதனால் அதன் மூலயமா அவங்க பலன் அடைகிறாங்க, அவரை நோக்கி போகிறாங்க. இதுதான் கான்செப்ட். அப்போது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத ஆராய வேண்டியது யாராக இருந்தாலும் செய்யணும். அது எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, அது எந்த இதாக இருந்தாலும் சரி, தவறாக இருந்தால் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்படணும், அதில் மாற்று கருத்து கிடையாது. தவறு இல்லாத பட்சத்தில் ஒரு ஆன்மீகவாதி வச்சிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக மட்டும் அதுக்கு நெருக்கடி கொடுக்கறது தவறு, வேற ஒன்றும் கிடையாது. சமஸ்கிருதின்னு ஒரு பள்ளி இருக்குது பார்த்தீங்களா, அந்த பள்ளி வந்து அவருடைய கற்றுக் கொடுக்குற விஷயத்துலேயே இது மாறுபட்ட நிலையில் இருக்குது. பாம்பு பிடிக்கிறதுல ஆரம்பித்து, சமையல் கல்வியில் ஆரம்பித்து, விவசாயத்தில் ஆரம்பித்து, தன்னைத்தானே எப்படி பேணிக்கணும், தன்னை குளிர்காலம் இந்த இயற்கைக்கு ஏற்ப தன்னை எப்படி மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படின்னு தன்னைத்தானே செதுக்கி கொள்வதற்கான ஒரு வாழ்க்கை கல்வியை அவர் கற்றுக் கொடுக்குறார். ஆகையினால தான் அந்த உலகமே நிறைவுற்றாலும் அதுலேருந்து வந்த ஒரு மாணவனால் அந்த உலகத்தை மறுபடியும் உண்டு பண்ண முடியுங்கிற வித்தையை அங்கே கற்றுக் கொடுக்குறாங்க. எப்படி அந்த விவசாயத்தை ஒரு புல்லுலேருந்து கொண்டு வர முடியும் அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு கலையை கற்றுக் கொடுக்குறாரு. இது மூலயமா பல மாணவர்கள் தன்னை உணர்ந்து ஒரு ஞானி போல வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு நல்ல விதமான ஒழுக்கமான ஒரு கல்வி தான். வேத பாடங்கள் அந்த காலத்தில் இருந்துச்சு இல்லையா, அதை மையப்படுத்திய ஒரு கல்வி தான் இதுவும். அதனால் இந்த விஷயத்தை, இந்த நல்ல விஷயத்தை நம்ம பாராட்டணும். இது கிடையாது இந்த கல்வியை, இது நம்ம இந்தியாவுக்கே பெருமை. நீங்கள் இந்த சமஸ்கிருதி கல்விக் கொள்கையை பற்றி சொன்னதுனால கேட்குறேன். இதில் வந்து எல்லா மொழியிலையுமே பாடம் கற்பிக்கப்படுது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொன்னீங்க. எல்லா மொழியிலும் கற்பித்தாலும் எதுக்கு குறிப்பிட்டு சமஸ்கிருதின்னு அதுக்கு பேர் வச்சிருக்காங்க சார்? சமஸ்கிருதிங்கிறது வந்து ஒரு மொழியோட பேர் மாதிரி உங்களுக்கு தெரியலாம். ஆனால் அதுக்குள்ள அவங்க அது வேற அர்த்தங்கள் இருக்கு. அந்த உலகத்தை மையப்படுத்தியான கருத்துக்கள்னு சொல்றாங்க. சமஸ்கிருதி அப்படிங்கும்போது இந்த உலகம் அடங்கிய உட்பொருள் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொல்றாங்க. அதில் நிறைய கருத்துக்களை சொல்ல வராங்க. அது நமக்கு அதில் உள்ள விஷயங்கள் ஆழமாக தெரியல. ஆனால் நம்ம தெரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் அங்கே ஈசாவில் இருக்கக்கூடியவர் என்னுடைய உறவினர் ஒருத்தர் அங்கே ரொம்ப வருஷமாக இருக்கார். இவ்வளோ கருத்துக்களையும் அவர் வாயிலாக நான் தெரிந்து கொண்டேன். அவர் அங்கே ரொம்ப வருஷமாக பயணிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ நிறைய விஷயங்கள், நல்ல விஷயம் நடக்குது, நல்லது பண்ணுறாரு, ஆனால் வெளியே தெரிய மாட்டேங்குதே அப்படின்னு ஆதங்கப்பட்டார். அப்போ என்கிட்ட இந்த கருத்துக்களை அவர் பரிமாறிக்கிட்டாரு. அதை தான் நான் எடுத்து சொல்கிறேன் உங்களுக்கு. உங்கள் உறவினர் ஒருத்தர் வந்து ஈஷாவில் இருந்தார், அவர் மூலயமா தான் நிறைய கருத்துக்கள் அங்கே நடக்கிற நல்ல விஷயங்கள்லாம் தெரிஞ்சது அப்படின்னு சொன்னீங்க. அவர்கிட்ட நாங்கள் பேச முடியுமா சார்? நடந்ததை பற்றி நாங்கள் தெரிஞ்சுக்கலாங்களா? தாராளமாக பேசலாம். அவரு அங்கே நடக்கிற நல்ல கருத்துக்களை சொல்லி தான் எனக்கு இங்கே என்ன நடக்குதுங்கிறது தெரியும். அவர் ரொம்ப வருஷமாக அங்கே இதாக இருக்கிறாரு. அங்கே உள்ள நல்ல கருத்துக்களை சாதாரணமாகவே சொல்லிட்டு இருப்பார். சாதாரணமாக நாங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போதே சொல்லிட்டு இருப்பார், இந்த மாதிரி நல்லது பண்ணிட்டு இருக்காங்கன்னு. இப்போ இந்த பிரச்சனை வந்த பிறகு அவர் ரொம்ப கொஞ்சம் வேதனைப்பட்டார். இப்போ உங்கள் முன்னாடி நிரூபிக்க முடியும் அவர்கிட்ட பேசி. பேச சொல்லு அண்ணா. வணக்கம். வணக்கம். இந்த ஒரு இன்டர்வியூ ஒன்று என்ன எடுத்தாங்க, அந்த ஈஷா நம்ம ஜக்கி வாசுதேவ் ஐயாவை பற்றி. சரி. அது சம்பந்தமா அங்கே உள்ள நல்ல கருத்துக்கள் 2-3 விஷயங்களா நான் சொன்னேன். நீங்கள் ஏற்கனவே என்கிட்ட சொல்லியிருந்ததை. சரி. அது சம்பந்தமான கொஸ்டின் வந்து அங்கே உள்ள ஆங்கர் வந்து கேட்குறாங்க. அதுக்கு நீங்கள் கொஞ்சம் பதில் சொல்லுங்க. கேட்கட்டும். சொல்லுங்க சார். வணக்கம் சார். வணக்கம் சார், என் பேர் பவித்ரா சிவகுமார். சொல்லுங்க சார். இப்போ பாத்தீங்கன்னா நாங்க வந்து அங்க போனது கிடையாது. ஆனா அங்க நடக்கிற சர்ச்சைகள் பத்தி சோசியல் மீடியால பார்த்து நாங்க தெரிஞ்சுக்கிறோம். ஆனா நீங்க அங்க போயிட்டு வந்ததா சார் நமக்கு சொன்னாங்க. சோ அங்க நடக்கிற விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத நீங்க சொன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் சார். இப்போ
ஈஷா யோகா அப்படிங்கிறது வந்து என்னுடைய தாட்டு. தமிழ்நாடு ஆரம்ப கல்விய ஈஷா கிட்ட ஒப்படைச்சா ஒரு 15 வருஷத்துல இங்க ட்ரிங்க்ஸ் குறைஞ்சிரும், கொள்ளை குறைஞ்சிரும். அப்படிதான் நான் ஈஷாவை பண்ணிட்டேன். அப்படி என்ன சார் அங்க வந்து கற்பிக்கிறாங்க மாணவர்களுக்கு? அங்க அந்த பாபஸ்பந்தனா ப்ரோக்ராம்ல போய் உட்கார்ந்தா வெளியே ஒரு குழந்தையாதான் நம்ம வெளியே வரும். புரியுதா? குழந்தைக்கு என்ன மனநிலை இருக்கும், நல்லது கெட்டது தெரியாது, அப்படித்தானே? ஆமா சார். அந்த பாமஸ்பந்தனா ப்ரோக்ராம ஒரு 3.5 நாள் முடிச்சுட்டு வெளியே வந்தீங்கன்னா நாம ஒரு குழந்தையா வெளியே வருவோம். ஒரு நல்லவன் கெட்டவன் அப்படிங்கிற ஒரு பாகுபாடு நமக்கு இருக்காது. ஏன்னா ஒரு நல்லவன் அப்படின்னு ஒருத்தனை சொல்லணும்னா இன்னொருத்தன் கெட்டவனா இருக்கணும். அது தேவைதானே, அது உலகத்துக்கு தேவைதானே. ஒரு கெட்டவன் இல்லைன்னா நல்லவன் இல்ல, ஒரு நல்லவன் இல்லைன்னா கெட்டவன் இல்லை. ஆனா நம்ம வாழ்க்கையை எப்படி எடுத்துட்டு போனோம் அப்படின்னா சமநிலையோட எடுத்து, இதை எனக்கு கத்துக் கொடுத்தது ஈஷா. நல்ல நோக்கத்தோட, அதாவது அங்க போனீங்கன்னா ஒரு 1ஆம் கிளாஸ் படிக்கிற ஒரு முதல் வகுப்பு படிக்கிற ஒரு குழந்தை உள்ள போகும் இல்லையா, அப்படி போனாதான் அங்க கத்துக்க முடியும். போகும்போதே நான் ஒரு அறிவாளி அப்படின்னு நினைச்சிட்டு போனீங்கன்னா அங்க கத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா நீங்க போறதே உங்களை ஒரு நிறைகுடமா தான் நினைச்சு போறீங்க. புரியுதா? நீங்க நிறைகுடமா போகும்போது அவங்க அங்க மேல கொஞ்சம் தண்ணி ஊத்துறாங்கன்னு வச்சுங்க, அது மேலதானே கொட்டும். ஆனா அங்க நம்ம குறைகுடமா தான் போவோம். புரியுதா உங்களுக்கு? நீங்க குறைகுடமா போனாதான் நீங்க அங்க நிறைவை பெற முடியும். அன்னைக்கு அப்ப அங்க அலிகேஷன் சொல்ற நபர்கள் எல்லாமே நிறைகுடம். ஆனா நிறைகுடம் தழும்பாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நான் இன்னைக்கும், எனக்கு இப்ப 65 வயசு, நான் இன்னைக்கும் குறைகுடமா தான் நான் என்ன நினைக்கிறேன். ஆதாரபூர்வமா சில விஷயங்களை காட்டுற மாதிரி இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் காட்டுறாங்கல்ல சார், அது உள்ள இருந்து ஒரு பெண் வந்து ஓடி வர மாதிரி எல்லாமே போய் தான். இப்ப நேத்து கூட அவரு எனக்கு ஒரு இதை ஒன்னா காட்டினாரு, அது அபத்தமா பேசினாரு. அதெல்லாம் 100% அதுக்கு வாய்ப்பே இல்லை. புரியுதா? எனக்கு நக்கீரன் கோபால் எல்லாம் பார்த்தா எரிச்சலா வரும். ஏன்னா அவங்க காசு கொடுக்கலன்னா நீங்க என்ன வேணாலும் பண்ணுவீங்களா? இல்ல அவங்களுக்கு என்ன சார் ஆதாயம் இருக்கு? இல்ல இப்போ வந்து சத்குரு வந்து ஒரு உலக லெவல்ல ஒரு பேஸ். அவர் தமிழ்நாட்டை விட்டு வெளியே போனா தெரியாது. அப்பேற்பட்ட ஒரு உலக லெவல்ல ஒரு இருக்கிற ஒரு மனிதரை அவன் இவன் ஜக்கி எல்லாமா மாறுப்ப, இவெல்லாம் ஒரு மனுஷனா? இவன் சரி, அவரு எப்படி எவனாலும் இருந்துட்டு போட்டோம். ஆனா இப்ப இவரு ஒரு கோர்ட்ல போய் கிளாஸ் எடுக்கிறாரு, அங்க உள்ள வக்கீல் எல்லாம் பாக்குறாரு. அங்க போய் அற்புதமா தடவி கொடுத்து அழகா பேசுறாரு சத்குரு. உள்ள இருக்கிறவங்க குற்றவாளின்னு தெரிஞ்சோம். சரி, இப்போ உன் பார்வையில சத்குரு குற்றவாளி அப்படின்னு வச்சுக்கோமே, அதுக்காக அவன் இவன் இப்படியா பேசுறது ஒரு தரம் உள்ளவன் இல்ல சார். இதனால அவங்களுக்கு என்ன ஆதாயம் இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? அவங்க இது மாதிரி ஒரு குற்றம் சுமத்ததுனால அங்க ஈஷா யோகாவுல இவங்க டிமாண்ட் பண்றாங்க, நான் அப்படி எழுதுவேன் இப்படி எழுதுவேன்னு சொல்லிட்டு காசு கேட்டு அவங்க கொடுக்க மாட்டாங்க. 10 பைசா. எதுக்கு காசு கேக்குறாங்க சார்? இல்ல இப்போ பொறுத்தளவுல என்னுடைய மனக்கணக்கு அதுதான் தோணுது. புரியுதா? ஒரு விஷயங்கள் இது நீங்க அப்போ ஒரு யூகத்தின் அடிப்படையில தான் சொல்றீங்க? நான் யூகத்தின் அடிப்படையில தான் சொல்றேன். ஆமா, இது யூகம் தான். ஆனா அது இத வந்து சத்குருவே சொல்லியிருக்காரு, நாங்கெல்லாம் காசு கொடுக்க மாட்டோம், நீ என்ன வேணாலும் எழுதிக்கோ அப்படி. சத்குரு ஃபுட்டேஜ் யூடியூப்ல இருக்கு. ஆமா, நீ என்ன வேணாலும் எழுதிக்கோ, காசு எல்லாம் தர மாட்டோம். ஆனா அங்க வர நடிகர் நடிகைகளுக்கு எல்லாம் காசு கொடுத்து வர வைக்கிறதா சொல்றாங்கல்ல சார்? யாருக்கு? நடிகர் நடிகருக்கு ஈஷா யோகால காசு கொடுத்தாங்களா? காசு கொடுத்துதான் வர வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்களே. ஈஷா யோகால யாருக்கும் காசே கொடுக்க மாட்டாங்க. அவர் பிரைம் மினிஸ்டரா இருந்தாலும் சரி, யாருக்குமே காசு கொடுத்து வாங்கி கூப்பிடவே மாட்டாங்க. இப்போ அங்க ஒரு ப்ரோக்ராம் நடக்கு, இன்சைட் அப்படின்ட்டு ஒரு ப்ரோக்ராம். பெரிய பெரிய கோடீஸ்வரங்க தான் அங்க கிளாஸ். டாட்டாவே அதுல கலந்துருக்காரு.
அதாவது வியாபாரம் என்ன நோக்கத்துல பண்ணணும் அதுக்கு பாடம் எடுக்கிறாரு பெரிய பெரிய கோடீஸ்வரனுக்கு சத்குரு. அப்பேற்பட்ட ஒரு நபரை இவ்வளவு கேவலமா இவ்வளவு கீழ்த்தரமா ஊடகத்துல பண்றது உண்மையிலே மனசாட்சி இல்லாதவன் தான் இதெல்லாம் பண்ணுவான். அந்த இன்சைட் அப்படின்னா நீங்க பாருங்க, அந்த ஒரு வெப்சைட்ல போய் இன்சைட் அப்படின்னு போடுங்க, யார் யாரெல்லாம் உலகளவுல பணக்காரங்க அதுல கலந்துகிட்டு இருக்காங்க, இவருடைய அந்த பாடத்தை கேட்கறாங்க அப்படின்னு பாருங்க. டாட்டாவே அதுல கலந்துருக்காங்க. அப்பேற்பட்ட ஒரு நபரை இந்த ஊடகங்கள் இவ்வளவு கேவலமா பேசுறது உண்மையில ஜீரணிக்கவே முடியல. ஆனா இந்த கெட்டதும் நமக்கு தேவை. ஏன்னா கெட்டது இருந்தாதான் நல்லதை நம்ம கண்டுபிடிக்க முடியும். என்னவா இருந்தாலும் உண்மை ஒரு நாள் வெளியே வரும்ல சார். வரட்டும் வரட்டும். ஓகே, பொறுத்து இருந்து பார்க்கலாம் சார். எங்க கூட இணைஞ்சு உங்களோட தகவல்களை சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூமா. சரிங்களா? இதில் எதுவுமே பொய் கிடையாது, எல்லாமே நேச்சராக அவங்க என்ன சொல்லியிருக்காங்களோ அதை தான் நம்ம நான் கூட கம்மியாக தான் சொல்லியிருக்கேன். அவர் எவ்வளோ ஆதங்கப்படுறாரு பார்த்தீங்களா? இது மாதிரி நல்லது இருக்கும்போது அதை நம்ம அப்பட்டமாக தப்பு சொல்லதுக்கு முடியாது. அப்போ தப்புன்னு இருந்துச்சுன்னா அதை நிரூபிக்கணும். யார் சம்மந்தப்பட்டிருக்காங்களோ அவங்க நிரூபிக்கணும். இப்போ நீங்கள் கேட்டீங்க, நீங்கள் எப்படி சொல்கிறீங்கன்னு நிரூபிச்சேன்னா அப்போ இது மாதிரி நிரூபிக்கணும். இதுதான். ஓகே சார், எல்லாரும் ஒரே மாதிரி கருத்தை சொல்லிட்டு இருக்கும்போது அதுலேருந்து மாறுபட்டு ஒரு கருத்தை சொல்லி அதை இப்போ நிரூபித்து காட்டினதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.